வெல்கம் வினியாரி டிசைன்ஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டது வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டு எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது அடுத்த செயின் ஸ்டிச்சில் முக்கியமான கிளாஸ் பார்த்திங்கன்னா அதோட ஷேப்பு. நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதில் முக்கியமான விஷயமே அதோட ஷேப்பு தான். ஷேப் கொடுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் போட வேண்டியிருக்கும். இப்போ இந்த டிசைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், சில்வர் கலர். இதை ஷேப் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா தான் அதோட ஷேப்க்கு வரும். நீங்கள் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா அதோட ஷேப் கிடைக்காது. நீங்கள் எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் பேக் ஸ்டிச் சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தான் அது முடிச்சு உங்களுக்கு விழும். அப்படி போட்டு ஸ்டிச் எடுத்துப்பீங்க. இப்போ ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சஸாக நீங்கள் போகலாம். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய செயின் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு செயினும் போடலாம். செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 2 hours ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஷேப் போடுறீங்க செகண்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி வளைவு வர்ற இடத்துல நீங்கள் பெரிய செயின் போட்டிங்க அப்படின்னா இதோட ஷேப் கிடைக்காது. இப்போ வந்து இதுக்கு இங்கே வளைவு வரணும். இந்த வளைவில் நீங்கள் பெரிய செயினாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டம் தான் வரும். இந்த ஷேப் வராது, வளைவாக வராது. வளைவு வராமல் கட்டமாக வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த வளைவு வராது. ரவுண்ட் பண்ணுற இடத்துல இந்த வளைவு வராமல் நீட்டமாக வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப குட்டி செயினாக போடணும். நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுலே போடணும். ரொம்ப சின்ன செயினாக போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கார்னர் வந்துட்டேன். இந்த கார்னர் வந்து நீங்கள் இந்த கார்னருக்கு இங்கே வரைக்கும் இருக்க ஸ்டிச் நீங்கள் இந்த கார்னருக்கு ஸ்டிச் முடிக்க போகிறோம். அதாவது இந்த ஹார்ட் ஷேப்க்கு இந்த முக்குக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த முக்குக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே செயின் போடணும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி நீங்கள் செயின் போடுவீங்க. இங்கே செயின் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செயின் வந்து விலகும். இந்த செயின் விலகுனுச்சு அப்படின்னா இந்த செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் கிடைக்காது. இந்த கார்னரை ஷேப் பண்ணுறதுக்காக போடுறது தான் உங்களுக்கு எண்டு போடுவாங்க. இப்போ இங்கே போடணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டாகணும். இந்த செயினை லாக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு செயின் போடணும். அப்படி போடாமல் போட்டால் இந்த ஹார்ட் ஷேப் இங்கே கிடைக்காது. இந்த செயினை மேலே ஏறி வரும். பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு லாக் இல்லை. ஸோ இந்த செயின் மேலேறி வந்துச்சுன்னா இந்த ஷேப் அப்படியே மாறும். ஸோ இந்த செயினை பிடிக்கிறதுக்கு இங்கே நீங்கள் எப்படி சின்ன செயின் போடுறீங்களோ அதே செயின் போட்டு அதை விட குட்டியாக ஒரு செயின் போடும். இந்த செயின் இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த செயின் லாக் பண்ணும். இதுதான் லாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த கார்னர் இங்கே நிற்கும். இந்த செயின் குத்தும் போது சத்தம் கேட்கணும். கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத்தில் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா தான் நீங்கள் கிளாத்தை சரியாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கணும். இந்த எண்டில் ஒரு எண் நாட் போட்டுருங்க. ஸோ வளைவு வர இடத்துல சின்ன சின்ன லாக் செயின் போடணும். எண்டிங் உங்களுக்கு முக்கு எங்கே கார்னர் கிடைக்கணும், ஷார்ப்பாக கார்னர் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்னதாக லாக்கு, இதை வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னே சொல்லிக்கலாம். இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது அதோட லாக். இங்கே இருக்கிற கார்னரை இந்த லாக் பிடிச்சிக்கும். நீங்கள் இங்கே ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு லாக் செயின் போட்டு தான் ஷார்ப்னஸ் கொடுக்கணும். வளைவு கொடுக்குற இடத்துல எல்லாமே ஸ்மால் செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். தேங்க்யூ.